நன்றியால் பொங்குதே எமதுள்ளம். நாதன் செய் பல நன்மைகளால் நாடோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வரை வாசிக்கிறோம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது அநேக இடங்களில் தேவனுடைய மனுஷர்கள் பொருத்தனை பண்ணினார்கள் என்றும் வேதாகமத்தில் வாசிக்கிறதான பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் யாக்கோபு கர்த்தருக்கு தசபாகம் செலுத்துவேன் என்றும் ஆதியாகம புஸ்தகங்களில் அநேக இடங்களில் கர்த்தர் பொருத்தனைகளின் அவசியத்தை குறித்தும், அன்னாள் கர்த்தரிடம் தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனுக்கு கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள். எல்கானா என்பவர் கர்த்தருக்கு வருஷாந்தோறும் செலுத்துகிற பலியையும் தன்னுடைய பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரரும் பொருத்தனை செய்கிறார். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன் என்று யோனாவும் கர்த்தருக்கு பொருத்தனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இப்படி பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கின்றன பொழுது அநேகர் பொருத்தனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே நாம் எப்படிப்பட்ட பொருத்தனைகளை பண்ணினாலும் அதை செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு சில பொருத்தனைகள் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொருத்தனையை செலுத்தி கர்த்தரிடம் வேண்டுதல் செய்வதை குறித்தும் வேதாகமத்தில் நாம் அநேக நேர இடங்களில் வாசிக்கிறோம். ஆகையால் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்து இருப்பீர்கள் என்றால், அல்லது ஏதாவது ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில தேவைப்படுகிறது என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் பொருத்தனையை செலுத்தி வேண்டுதல் செய்து பாருங்கள். அன்னால் பொருத்தனையை கர்த்தர் கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அதுபோல நாம் தெய்வ சமூகத்தில் செலுத்துகிறதான பொருத்தனையும் அங்கீகரிக்கப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அது மாறும். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வசனத்தின்படி நம்முடைய பொருத்தனையை கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறதான பொழுது கர்த்தர் அங்கீகரிக்கிறவர் மாத்திரமல்ல, எதற்காக என்ன நோக்கத்தோடு என்ன தேவைக்காக நாம் தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்தோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற ஒரு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நாங்கள் பரிபூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் பொருத்தனை செய்து கர்த்தருடைய திருப்பாதத்தை முழங்கால் படிட்டு நீங்கள் வேண்டுதல் செய்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பொருத்தனைகள் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். அப்படி செய்து தேவ சமூகத்திலே சகல விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு அவருக்கு வாழும்படி அர்ப்பணிப்போம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் பொருத்தனை செய்து தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும் என்று சொல்லி நீ எங்களுக்கு கற்றுத் தருகிறேன். எங்களுடைய தேவைகளுக்காய், எங்களுடைய காரியங்களுக்காக, நடைபெற்று இருக்கிற காரியங்களுக்காக
தேவ சமூகத்தில் நாங்கள் பொருத்தனை செய்கிறதான பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பொருத்தனைகளை அங்கீகரித்து தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு பொருத்தனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தின நாங்களும் அப்பா நாங்கள் பொருத்தனை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை துதிக்க போற்ற கர்த்தரை ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில கொடுப்பீராக. அப்பா பொருத்தனைகள் அங்கீகரிக்கிறது இவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் செய்து ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பொருத்தனை பலிகள் தினம் செலுத்தி பொற்பரன் இயேசுவை வாழ்த்திடுவோம். பொருத்தனை பலிகள் தினம் செலுத்தி பொற்பரன் இயேசுவை வாழ்த்திடுவோம். சோதீர பாத்திரன் இயேசுவையே நேத்திரமாய் துதிப்போம். அல்லேலூயா, நேத்திரமாய் துதிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியா சோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியா சோத்தரிப்போம்.